பிக் பாஸ்ல நேத்து நடந்த வீக்கெண்ட் எபிசோட்ல கமல் சார் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட ஃபியூச்சர் உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்ல அப்டேட்டாகவும் இருந்தது மாயா சொன்ன விஷயம் தான். எக்ஸாக்டா அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் கமல் சார் உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாரு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்பதான் நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்கன்னா பிக் பாஸ் அப்டேட்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வாரம் பிக் பாஸ் ஹவுஸ்ல எந்த சண்டையுமே நடக்காதங்காட்டி சரி ஏதாச்சும் பேசணும்னு சொல்லிட்டு கமல் சார் பேசின மாதிரி தான் இருந்துச்சு நேற்று எபிசோடு ஃபுல்லாவே. சரி உங்க எல்லாத்துக்குமே ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு ஆசைன்னு சொல்லி கமல் சார் கேட்டதையும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்ல அப்டேட்டாகவும் இருந்தது மாயா சொன்ன விஷயம் தான். நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி எழுதி லோகேஷ் கனகராஜ் கிட்ட படிக்க சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் சார். அதுக்கு கமல் சார் இருந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிக்கிறீங்க, கண்டிப்பா லோகேஷ் அந்த கதையை படிச்சுட்டு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா, ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜை பத்தி நல்லாவே பாசிட்டிவா பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் மாயா சார் நான் தனியா ஒரு கதை எழுதி இங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸை வச்சு நடிக்க வச்சு ஒரு படம் எடுக்கணும் சார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை கேட்கவே உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் நமக்கு எபிசோட்ல காட்டின மாயாக்கும் லாஸ்ட் வீக் எபிசோட்ல காட்டின மாயாக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், இப்ப ரீசெண்ட் டேஸ்ல மாயாக்கான ஃபேன் பேஸ் அப்படிங்கிற நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அதே மாதிரி இன்னைக்கு எபிசோட்ல எவிக்ஷன் ஆனது யாரு என்னங்கிறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவா நம்ம இன்னைக்கே போஸ்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.